தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிர்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. ஓடும் ரத்தம் தமிழன்றோ, உதிக்கும் ஞாயிறும் தமிழன்றோ. ஓடும் ரத்தம் தமிழன்றோ, உதிக்கும் ஞாயிறும் தமிழன்றோ. ஏடும் நாடும் தமிழன்றோ, ஏடும் நாடும் தமிழன்றோ. எல்லாம் இனியே தமிழன்றோ, எல்லாம் இனியே தமிழன்றோ. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணமும் இதுதான் ஒன்றுபடு. அமிர்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழன் பார்வை பெரியதப்பா, சத்தியம் அவனில் உயிரப்பா. தமிழன் பார்வை பெரியதப்பா, சத்தியம் அவனில் உயிரப்பா. புவியில் அவனை புறம் தள்ளி, புவியில் அவனை புறம் தள்ளி. உதைக்க நடக்குது சதியப்பா, உதைக்க நடக்குது சதியப்பா. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அழிந்தது போதும் ஒன்றுபடு.
பெரியோர்களே, தாய்மார்களே, காங்கேயம் பகுதிவாழ் பொதுமக்களே, அனைத்து கட்சியை சேர்ந்த நண்பர்களே, தோழர்களே, இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பேரணியை காங்கேயத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தி நடக்க இருக்கும் சாதி மத வேறுபாட்டை கடந்து அனைவரும் சமம் என்ற நோக்கத்தை வலியுறுத்தும் பெரியார் பிறந்த நாள் மற்றும் கீழடி விழா பேரணியை நம்முடைய ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் முறையே தொடங்கி வைத்திருக்கிறார். அது சமயம் பேரணியில் அணிவகுக்கும் தோழர்கள், ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள், பேரணிக்கு முன்பாக இருப்பவர்கள் அனைவரும் பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேரணியில் முதலாவது பெண்களுக்கு, இரண்டாவது மாணவர்களுக்கு, மூன்றாவது ஆண்களுக்கு வரிசைப்படி பேரணியில் அணிவகுக்கவும், ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு கொடியசைத்து இந்த பேரணியை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த பேரணியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற காங்கேயம் நகரமன்ற துணைத் தலைவர் மதிப்புக்குரிய கமலவேணி ரத்னகுமார் அவர்களுக்கும், நம்முடைய சோபனா மகேஷ்குமார் அவர்களுக்கும், இன்னும் வந்திருக்கின்ற காங்கேயம் சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய ஆயர் அவர்களுக்கும், அதே போல காங்கேயம் சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய நிர்வாக கமிட்டி உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களையும் வருக வருக என வரவேற்று, அதே போல காங்கேயம் சக்தி கோல்டு உரிமையாளர் சிவாச்சலம் அவர்களையும், தற்சார்பு விவசாய சங்கத்தினுடைய காங்கேயம் ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பேரணியை உரையாற்றி கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு ஐயா பேராயர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையும் கீழடி விழாவையும் ஒருங்கிணைத்து காங்கேயம் நகரத்தின் மையத்தில் ஜனநாயக ஆற்றல்கள் அனைத்தும் இணைத்து தமிழர்களின் பண்பாட்டையும் அவர்தம் வாழ்வியலையும் மீண்டும் மெருகேற்றி அதை நினைவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இந்த விழாவை பெரியாரிய பெண்கள் அமைப்பும் புரட்சிகர அமைப்பும் இணைந்து முன்னெடுக்கிறது. நீண்ட காலமாக நிறுவப்பட்டு உண்மை என்று நம்ப வைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாய் கட்டியமைக்கப்பட்ட ஒரு கருத்தியல் கட்டமைப்பை கீழடி ஆய்வுகள் பெரும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டியதும், நமது பண்பாட்டின் தொன்மையையும் அதன் உண்மையையும் உணர வைக்க வேண்டியதும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த பேரணி முடிந்த பிறகு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் பல கருத்தியலாளர்கள், பல தலைவர்கள், பல கல்வியாளர்கள் பல உரைவீச்சுக்களை நிகழ்த்தப் போகிறார்கள். அதில் நாம் உற்று கவனித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த தலைமுறைக்கான மரியாதையும் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டுதலையும் கொடுக்க நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம். இப்பொழுது நாம் பேரணியை துவங்கி வைப்போம். மக்களுக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளே, தோழர்களே, உங்களுக்காகவே வாழ்க வாழ்க வாழ்கவே. தந்தை பெரியார் புகழ், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. அரிய பார்ப்பனியத்தை சுட்டெரித்த சூரியன், தந்தை பெரியார் புகழ்.
போராடியவர் எங்கள் தந்தை பெரியார் சனாதன பாசிசத்தை தோலுரித்து தோரணம் கட்டிய சிங்கமின் உரிமைக்கு உரிமை வாழ்வுக்கு பாதை போட்டு
ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு உயிர் மூச்சு அடங்கிடுமோ கீழடி அகழாய்வு. ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு உயிர் மூச்சு அடங்கிடுமோ கீழடி ஆய்வு. ஆய்வையே மூட காவிகள் ஏற்பாடு. நம் கீழடியை மூடிவிட்டால் அழிந்திடும் தமிழர் வரலாறு. அழிந்திடும் தமிழர் வரலாறு. அந்த கேடு வரும் முன்னே எதிர்த்து போராடு போராடு. கீழடி தமிழர் தாய்மடி பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. 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 அகழாய்வை தடுக்கும் காவிக்கு இங்கே தோண்டுவ மண்ணில் ஆரடி தோண்டுவ மண்ணில் ஆரடி. கீழடி தமிழர் தாய்மடி பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. கீழடி தமிழர் தாய்மடி பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. 6000 ஆண்டு வயது தமிழர் நாகரிகம் கீழடி. தமிழர் நாகரிகம் கீழடி. 6000 ஆண்டு வயது தமிழர் நாகரிகம் கீழடி ஆய்வு. தமிழர் நாகரிகம் கீழடி ஆய்வு. இரும்பின் முதற் பயன்பாடு அது சிரியா அல்ல தமிழ்நாடு. அது சிறியா அல்ல தமிழ்நாடு. செங்கல் சுவர்கள் புதை சுடுகாடு நகர அடையாளம் உறக்கிணறு. நகர அடையாளம் உறக்கிணறு. செங்கல் சுவர்கள் புதை சுடுகாடு நகர அடையாளம் உறக்கிணறு. நகர அடையாளம் உறக்கிணறு. இரட்டை அடுக்கு உலை போல் அடுப்பு கடல் வாணிபம் குதிரை சுவடு. கடல் வாணிபம் குதிரை எழும்பு. பிராமிக்கு மூத்த தமிழி எழுத்து கீழடி ஆய்வில் அதுதான் சிறப்பு. கீழடி ஆய்வில் அதுதான் சிறப்பு. இது புராணம் போல புனைவு அல்ல வாழ்ந்த மக்கள் வரைந்த வரலாறு. வாழ்ந்த மக்கள் வரைந்த வரலாறு. கீழடி தமிழர் தாய்மடி பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. கீழடி தமிழர் தாய்மடி பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. கீழடி ஹரப்பா தமிழ் நாகரிகம் திருட பாக்குது ஆரிய கூட்டம். ஆரியர்கள் தான் பூர்வ குடியாம் அதற்கு ஆதாரம் சரஸ்வதி நதியாம். எங்கடா ஓடுது சரஸ்வதி நதி எவிடன்ஸ காட்டி அப்புற குத்தி கண் எதிர் பாரட வைகை நதி தொல்லியல் சாட்சியாய் கீழடி. ஆய்வறிக்கையை ஒன்றிய மறைக்குது ஆய்வறிஞரையே இடம் மாத்துது. தோண்டிய குழிகளை மூட பாக்குது தொன்மையை மறைக்க ஆய்வை நிறுத்தது அரணாய் நிற்பது.
உள்ள உட்காரு.